வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, இந்த 69வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் சேச சமுத்திரம் என்கின்ற ஒரு கிராமத்தில் குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு திருவிழாவிற்காக நிறுத்தப்பட்டிருந்த தேரும் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எதை காட்டுகிறது? அதாவது அங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தாங்களே செய்த ஒரு தேரை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒரு மாற்று சமூகத்தினர் அதை கொளுத்திவிட்டனர் என்கிற தகவல் பரவியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் குடிசைகளும் சேதமடைந்திருக்கிறது, குடிசைகளும் எரிக்கப்பட்டிருக்கிறது. இதை தடுக்க சென்ற காவல்துறையினரும் தாக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த விஷயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இங்கு மிகப்பெரிய அளவில் அவரை சுரண்டி இருக்கிறார், இவரை அடித்திருக்கிறார், அவரால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சமூகத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் பெண் கொடுத்தது, பெண்ணை எடுத்து காதலித்தது, இது போன்ற பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இது அது போன்ற பிரச்சனைகள் கூட இல்லாமல் தாங்கள் வழிபாடுவதற்காக, சாமி கும்பிடுவதற்காக செய்து வைத்திருந்த தேரை கொளுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தேர் கொளுத்தப்பட்டதோடு மட்டுமில்லாமல் குடிசைகளும் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இன்னும் இத்தனை ஆண்டு காலமாக, அதாவது சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலமாகியும் வழிபாட்டு உரிமை இங்கு இன்னும் பொதுவாக அனைவருக்கும் பரவலாக்கப்படவில்லை. பொது தளத்தில் இன்னும் தீண்டாமை இருக்கிறதா என்பதெல்லாம் இன்னும் நமக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இது போன்ற தீண்டாமை சம்பவங்களாக இருக்கட்டும், வன்கொடுமை சம்பவங்களாக இருக்கட்டும், யார் இதை தூண்டி விடுவது? அரசியல் கட்சிகளா? இயல்பாக மக்களிடமே சாதி உணர்வு இருக்கிறதா? எப்போது இது போன்ற வன்முறை சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது? இப்படி அடிக்கடி நடைபெறுவதனுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் குறித்து நாம் விரிவாக இந்த விவாத அரங்கத்தில் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக எழுத்தாளர் அன்புச்செல்வம் அவர்கள் அவரது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கஜேந்திரன் அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை நம் முன்னால் எடுத்துரைக்க இருக்கிறார். கொங்கு ஜனநாயக பேரவையை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை இந்த சம்பவம் குறித்து, இந்த இரு தரப்புக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து அவருடைய கருத்துக்களை, பார்வையை முன்வைக்க இருக்கிறார். மேலும் எழுத்தாளர் வே மதிமாறன் அவரும் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய விவாத அரங்கில் இணைய இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், நான் ஆரம்பத்தில் இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு கேள்வி. இப்ப இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபாட்டு உரிமை, சாமி கும்பிடுறது, தேர் இழுக்கிறது, இந்த குளத்துல தண்ணி எடுக்கிறது பிரச்சனைலாம் இப்ப இருக்கான்னு சரியா தெரியல. பட் இப்போ கண்ணுக்கு நேரம் பாக்குறது தேர் இவங்களோட சேர்ந்து இழுக்கக்கூடாது. இது இங்க மட்டும் இல்ல, தென் மாவட்டத்துல சிவகங்கையில கண்டதேவிலையும் தேர் பிரச்சனை இருக்கு. இதை விட கடுமையா தொடர்ந்து இருக்கிறது அதுதான். புதிய தமிழும் விடுதலை சிறுத்தைகளும் மதுரையிலே அரெஸ்ட் ஆயிருவாங்க, சிவகங்கைக்குள்ள கூட போக முடியாது. கண்டதேவி தேர் பிரச்சனை இருக்கு. இப்ப இங்க வட தமிழகத்துல இதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. சாமி கும்புறதுல ஒரு பிரச்சனை வருது, சாமி சிலையோ சேர்த்து எரிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போயிருக்கு. அப்புறம் அரசியல் அதிகார மையங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் அங்கேயும் ஒரு தலித் நான் தலித் பிரச்சனை வருது. அப்புறம் சமூக வழியில பெண்ணை காதலிக்கிறது, விரும்புறது, அந்த மாதிரியான பிரச்சனை வருது. அப்ப சமூக வழியில், அரசியல் தளத்தில், வழிபாட்டு தளத்தில், இந்த 3 தளத்திலும் தலித் நான் தலித்துங்கிற ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கே. இது எப்படி போக போக அதிகரிச்சுக்கிட்டே போகுதா? இயல்பா இருக்கிறத விட முன்னேற இதெல்லாம் குறையதானே செய்யணும், இந்த மாதிரி பாகுபாடுகள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம் அதுக்கு? முதல்ல இந்த விவாதத்தில் ஒரு பெரிய துரதிருஷ்டம் நேர்ந்திருக்கு. இது தலித்துகளுக்கும் சாதியை விரும்பக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கும் இடையேயான ஒரு மோதல். இது இன்றைக்கு நேற்று நடக்கல, காலங்காலமாக தொடர்ச்சியாக இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கு. எல்லா மட்டங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. ஊடகங்கள் இருப்பதனால இன்றைக்கு அது வெளியில தெரியப்படுகிறது, அல்லது அதற்குரிய ஒரு இயக்கங்கள் அதை வெளியே கொண்டு வந்து மக்களை அணிதிரட்டுவதால் அது வெளியில தெரியுது. ஆனால் இது போன்ற கலவரங்களோ, இது போன்ற சாதிய மோதல்களோ, அதில் முழுக்க முழுக்க சாதி தான் அடிப்படையான காரணம் என்பதை இது போன்ற கலவரங்களை வைத்து தான் நம்ம பேச வேண்டிய ஒரு துரதிருஷ்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் மிகவும் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. சாதி ஒழிப்பு என்பது அம்பேத்கர் தொடங்கிய காலச்சூழல், ரெண்டு கம்யூனிட்டி கடையில சண்டை நடந்துருச்சு, அதனால நம்ம சாதியினுடைய மூலம் எது, அது எப்படி தோன்றியது, அதனுடைய இயங்கியல் எப்படி இருக்குன்றத குறித்து அம்பேத்கர் திட்டமிட்டு அப்படி சாதியை உருவாக்கல. உண்மையிலேயே சாதி என்பது என்னவாக இருக்குது, இந்திய சமூகத்தில் இது என்னவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு ஒவ்வொரு நடைமுறையிலையும் அது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அது மீள் உருவாக்கம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி ஒழிக்க முடியும் என்பதுதான் அவருடையது.
அப்போ சாதி பற்றி ஒரு விவாதத்தை நாம் தொடங்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இது போன்ற கலவரங்களை வைத்து பேச வேண்டியதுதான் நமக்கு பெரிய ஒரு பின்னடைவான ஒரு விஷயம். இப்ப இந்த கலவரத்தை வைத்துக்கொண்டு 2 சமூகங்கள் சாதி ரீதியாக அதில் மோதிக்கொண்டு இருக்கிறது, இதுக்கு எப்படி தீர்வுன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னா அது ஒரு பெரிய ஒரு கவலைக்கான இடம் அளிக்கிறது. உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பற்றிய விஷயங்களை யாராவது ஏதாவது ஒரு சமூக இயக்கமோ ஒரு அரசியல் இயக்கமோ அல்லது வேறு வகையான அறிவு ஜீவிதளத்தில் இருந்தோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதி பற்றிய விவாதம் என்ன, அதை பற்றி நம்ம பேசுவோம். பரந்த வெளியில் அம்பேத்கர் பேசியிருக்கிறார், தமிழ்நாட்டில் பெரியார் பேசியிருக்கிறாரு, திராவிட இயக்கங்கள் கூட பேசியிருக்கு, நான் இல்லைலாம் மறுக்கல. ஆனால் அதனுடைய போதாமை இன்னமும் இடைவெளியோட இன்னும் இருக்கு, அது தொடர்ச்சியாக நடைபெறல. அப்ப பொது விவாதங்கள்ல, கல்வி தளங்கள்ல, சமூக இயக்கங்கள்ல அல்லது பண்பாட்டு தளங்கள்ல சாதி ஒழிப்பு என்பதை குறித்து எல்லோரும் பேசுகின்ற ஒரு பொதுவான பார்வை இல்லாமல் போய்விட்டதுனால அடிப்படையில இது போன்ற கலவரம், இது போன்ற கோயில் நுழைவு பிரச்சனை, இது போன்ற குளத்துல தண்ணி எடுக்கிற பிரச்சனை அல்லது வேறு வகையான பெண்ணை காதலிக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனை, இப்படிதான் இதுல இருந்து தான் இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சாதியை பற்றி நம்ம பேசிக்க வேண்டியிருக்கு. இதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய துரதிருஷ்டமான ஒரு விஷயம். இது இங்க மட்டும் நடக்கல, இது தொடர்ச்சியா எல்லா இடங்களிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சரி, இப்படி நடந்து விட்ட பிறகும் இப்போ இருக்கக்கூடிய சமூக இயக்கங்களோ அரசியல் இயக்கங்களோ அதை எப்படி பார்க்கிறது, அதுதான் நம்ம கவனமா. அவங்களுக்கு வாக்கு வங்கியா தான் அதை யூஸ் பண்ணிக்க, வாக்கு வங்கி மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இங்க ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மைவாத அரசியல் அதிகாரத்தை நோக்கி ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மைவாதத்தினுடைய சாதி தொகுப்பு ஒவ்வொரு நாளும் வலுவடைந்து கொண்டே வந்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் மட்டங்கள்ல மட்டும் கிடையாது, அரசு தளங்கள்ல, ஊடகங்கள்ல, அரசு பணிகள்ல, வேலை வாய்ப்புகள்ல, இடஒதுக்கீடுகள்ல எல்லாவற்றிலுமே எண்ணிக்கை பெரும்பான்மையத்தினுடைய தொகுப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க இந்த மோதல்கள் இன்னும் கூடுமாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அதை குறைக்க செய்வதற்கு அது இப்ப இருந்ததை விட அதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைப்புகள் உருவாயிருக்கு. நிச்சயமா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு வரணுன்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? உண்மையிலே சாதியை ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் விரும்புவார்களா? சாதி ஒழிப்பின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் சாதிவாரி கணக்கு வேணுங்கிறப்ப சாதிக்கு சம்பந்தம் இருக்குன்றதை மட்டுமே நம்ம வைத்துக்கொண்டு அந்த ஒற்றை அளவுகோல் மட்டுமே இந்த விவாதத்திற்கு பொருத்தமானது கிடையாது. அப்படின்னா நம்ம சமூக நீதிக்கு என்ன டெபினேஷன் கொடுக்கிறோம், சமூக நீதி என்னவாக அந்த சமூகம் புரிந்து கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் மிக முக்கியமானது இருக்குல்ல. அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராத சமூகங்கள் எண்ணிக்கை பெரும்பான்மை சாதிய தொகுப்பை கட்டுமானம் செய்கின்ற பொழுது அது அரசியல் அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணம். அதை நோக்கிய பயணங்கள் வருகின்ற பொழுது எந்தெந்த வடிவங்களில் எல்லாம் தன்னை அறுவடை செய்து நான் தலித் பார்ட்டிஸ், நான் தலித் அமைப்புகளுடைய அரசியலுக்கு இது பயன்படுதுங்கிறீங்க. தாராளமா அந்த வகையில தான் இந்த கலவரங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. உதாரணமா நம்ம சொல்லணும்னு சொன்னா, இப்ப இப்படியே ஒரு கலவரம் நடந்திருந்தாலும் கூட இதுல ஏன் இதுல அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக இந்த கலவரத்தை தங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? என்ன காரணம்? உண்மையிலேயே இந்த நேரத்தில் தம்பி சாதி எல்லாம் கூடாதுப்பா, என்னப்பா இப்படி 2 சமூகங்கள் மோதிக்கிறீங்க, ரெண்டுமே உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த சமூகம் தானே, ரெண்டுமே அன்றாடம் வேலைக்கு போனால்தான் ஜீவனம் இருக்கக்கூடிய ஒரு சமூகமே, இப்படிதான் பேசணும். அப்படி பேசுகின்ற ஒரு சமூக இயக்கமோ அரசியல் இயக்கமோ அப்படி ஒரு தலைமைத்துவமோ இருக்கா? இல்ல. இந்த சூழலை வைத்துக் கொண்டு இதை நான் எப்படி எனக்கு அறுவடையாக மாற்ற முடியும்? தேர்தலை வைத்தோ அல்லது அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணத்திற்கோ அல்லது இந்த சாதிவாரி எண்ணிக்கை பெரும்பான்மையத்தினுடைய தொகுப்புக்கோ இது எப்படி நான் எனக்கு சாதகப்படுத்திக்க முடியும்? கஜேந்திரன் சார், உங்கள்கிட்ட கேட்டு வரும்போது இப்ப இன்னைக்கு கூட பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு எல்லா செய்தித்தாளும் அவர் அறிக்கை விட்டிருந்தார் இந்த கலவரம் குறித்து. அந்த அறிக்கையில கூட அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, காவல்துறையை தான் கண்டிச்சிருந்தார். காவல்துறை அப்பாவி பெண்கள் பொதுமக்கள் எல்லாரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க, இது வன்மையா கண்டிக்கத்தக்கது, மனித உரிமை மீறல்னு அவர் சொல்லியிருந்தார். அது உண்மையிலே அப்பாவி பெண்கள் ஆண்கள் கைது செய்யப்பட்டிருந்தா அது கண்டிக்கத்தக்கதுதான். ஆனால் இந்த தேர் கொளுத்தப்பட்டதும் குடிசையில் எரிக்கப்பட்டதும் குறித்து ஒரு வார்த்தை வருத்தமோ கண்டனமோ அவர் தெரிவிக்கலையே ஏன்? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இது 2012 அந்த விழுப்புரம் மாவட்டம் இந்த சேஷசமுத்திரம் கிராமத்தில் 2012 இது போரான பிரச்சனை ஏற்படுது. அதாவது அந்த தேர் அந்த பகுதியில் இருக்கிறது ஊருக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அங்கு ஒரு முடிவு எட்டாத நிலையிலே அப்படியே விட்டு விடுகிறார்கள். பிறகு அது உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்காக பதிவு செய்யப்படுகிறது, அது நிலுவையில் உள்ளது. அதே போன்று மாவட்ட உரிமை நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி மாவட்ட உரிமை நீதிமன்றத்திலையும் வழக்கு நிலுவையில் இருக்குது, அங்க ஒரு சூட் பெண்டிங்ல இருக்கு. இந்த சமயத்துல தான் என்ன பண்ண, இந்த வருஷம் 2015 இந்த வருஷம் என்ன பண்ணலாம், நம்ம இந்த தேர் எப்படியாவது நம்ம கொண்டாடணும் தேர் விழாவை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆர்டிஓ மாலதி என்றவங்க தலைமையில ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க. பீஸ் கமிட்டி போட்டோன்னே அங்க எல்லாம் அனைத்து பிரிவினரும் அனைத்து ஒன்றாக உட்கார்ந்து
தேர் நடத்துங்கள், நீங்க வந்து உங்க பகுதியிலே கூட நடத்துங்க, அது எந்த விதமான தடையும் நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்லிட்டு ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டுவது. சுமூகமான முடிவு எட்டப்பட்ட நிலையிலேயே அன்று ஏதோ ஒரு வீடு மட்டும் அது தடையாக இருக்கிறது, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள். இந்த தேரை தயார் செய்து கொடுத்தது அந்த ஊராட்சி மன்ற தலைவர், தேமுக விஜயகாந்த் அவருடைய சேர்ந்த சுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவர். அவர் தான் தேரே செய்து கொடுத்திருக்கிறார். ஊரில் இருக்கின்ற அவர்களுக்கு தேரை செய்து கொடுத்தவர் அவர்தான். அப்படி இருக்கிற சமயத்திலே முடிந்து பார்த்தா காலையில பார்க்க போனா ஒரு போஸ்டர் ஒட்டப்படுகிறது. அங்கே போஸ்டர் வந்து ஒரு சில வன்முறை கும்பலாலோ வந்து போஸ்டர் ஒட்ட வைத்து நாங்கள் எங்கேயும் எடுத்து செல்வோம் அங்கேயும் வருவோம் என்ற மாதிரி ஒரு அந்த தூண்டுகின்ற வகையில் அந்த பொது வெளியில வர்றது வந்து சிலருக்கு எரிச்சலா இருக்கு. அந்த சேரியில இருக்க தேர் பொது வெளிக்கு வர்றது உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. இல்ல அதை நாங்க ஒத்துக்கணுமே, வேணான்னு சொல்லிட்டோம். அவங்களே நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 தரப்பும் பீஸ் கமிட்டி போட்டு சம்பந்தப்பட்டு தேர் அந்த பக்கம் மட்டும் நடத்திட்டு நீங்க போங்க. அதுக்கு இடையூறு என்னன்னா ஒரு வீடு அவங்க பக்கமே இருக்குது, அதை கூட நாங்க அது கிளியர் பண்ணு சொல்லிட்டாங்க, நாங்க நடத்திட்டு சொல்லிட்டாங்க. இதுல பிரச்சனையே ஏற்படவில்லை. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னால், இதை விரும்பாத சில வன்முறை கும்பல்களோ இதற்கான சமூக விரோதிகள் காலையில போஸ்டர் அடிச்சு ஒட்டுகிறார்கள். இந்த மாதிரியான தேர் வந்து நாங்கள் அங்கேயும் வருவோம் அப்படின்ற ஒரு வன்முறை தூண்டல் போஸ்டர் பார்த்து உடனே அதை கேட்க போகின்றார்கள், அதை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே போலீஸ் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த போஸ்டர் யார் ஒட்டியது, இதற்கு காரணமானவர்கள் யார் என்று எந்த ஒரு சங்கதி எதையுமே ஏற்படுத்தவில்லை. பிறகு அங்கே வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுது. பிறகு போலீஸ் அடைக்கப்படுகிறார்கள். அப்போதான் அங்கே கல்வீச்சு நடைபெறுகின்ற போது எஸ்பி நாயர் இருக்கிறார்ல, நாயர் எஸ்பி இருக்கின்ற சுரேந்திர நாயர் நினைக்கிறேன், சுரேந்திர நாயர், அவர் மேல ஒரு காலில் கல்லுப்பட்டு இருக்குது. அவர் அதுல வந்து ரொம்ப கொதிப்படை அடைஞ்சிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த பக்கம் தரப்பு அந்த பக்கம் தரப்பு என்ன பண்ணிட்டு எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டுறாரு. இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, விடி காலையில ஒரு 4-5 மணிக்கா ஏஆர் போர்ஸ் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், அதாவது நம்முடைய காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவலர்கள் அல்ல, அவர்கள் ஏஆர் போர்ஸ் வரவழைக்கப்பட்டு அதிலும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை அதில் வரவழைக்கப்பட்டு அங்கே இறங்கி அந்த ஊர் பகுதியில் இருக்கின்ற மக்களை, அங்கே யாரும் ஒரு ஆண்கள் கூட அந்த இரவிலே ஒரு ஆண்கள் கூட இல்லை, இருப்பதெல்லாம் வயதான மூதாட்டிகள், பெண்கள், குழந்தைகள், இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் சகட்டு மேனிக்கு ஆலை அடித்தலாம், ஆம்பளை அடிக்கலாம், வீட்டில் புகுந்து பிரிட்ஜ், டிவி, ஃபேனு, போலீஸ் இதாவே எங்க ஐயா கொடுத்த அறிக்கையை வந்து நாங்க ஜாதி ஒரு சாரோட சொன்னாரு, இது வந்து ஜாதி கலவரமாக இருக்கிறது, ஜாதி தூண்டல், ஜாதி, இது ஜாதி பிரச்சனையே அல்ல. போலீஸுடைய மெத்தன போக்காலும் போலீஸ் இதை வந்து சரியான போலீஸ் மக்களை அப்படி தப்பாவே பயன்படுத்தி இருக்கனாலும் அது தனியே நம்ம பேசுவோம். அந்த தேரை எரிச்சது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எரிச்சது வந்து அதுவும் சொல்ற சில சமூக விரோதிகள் எரிக்கப்பட்டது, ஊர்க்காரர்களோ அந்த மாதிரி. ஆனா அதை பாமக கண்டிக்கவே இல்லை. தேரை எரித்தது தவறு, குடிசைகளை எரிச்சது தவறுன்னு சொல்லல. நீங்க சொல்ற தவறு. ஒட்டுமொத்தமான இந்த கலவரத்திற்கு காரணமானவர்களை கண்டறிய வேண்டும், உண்மையை அறிய வேண்டும். இது காவல்துறை தான் முழுக்க முழுக்க பொறுப்பு என்று சொல்லி இன்று காவல்துறை எரிச்சதுக்கு அப்புறம் தானே சீன்லயே வராங்க. தேரை எரிச்சதுக்கு அப்புறம் தானே சீன்ல வராங்க. அதாவது அது வந்து நாங்க அறிக்கையில் சொல்றோமே, தேரை வந்து சில போஸ்ட் ஓட்டுறாங்கல்ல, அந்த வன்முறை கும்பலாலே கொளுத்தப்பட்டிருக்கலாம். எங்களுக்கு நாங்களே ஒத்துக்கொண்டு தேரை செய்து கொடுத்தது ஊர் மக்கள் தானே. அது ஊராட்சி மன்ற தலைவரே தேர் செய்து கொடுத்து அதை கொளுத்துவாரா? சம்மதம் ஏற்பட்டு விட்டது, அதற்கு தேரை கொளுத்தது நாங்கள் அல்ல. இது வேற யாரோ சமூக விரோதிகள், இவர்கள் பிரச்சனைகளை பண்ண வேண்டும், இது திருவிழா சரியாக நடைபெற கூடாது என்ற காரணத்தால் அப்படி செய்கிறார்கள். இது என்ன முக்கியமான காரணம் என்று சொன்னால், விடிய காலை அந்த ஊர் பகுதியிலே இறங்கி சகட்டு மேனிக்கு அடிக்கிறார்கள். ஒரு 70 வயது பெண், ஒரு மூதாட்டியம்மாள் கை வலது கை முறிந்து விட்டது. பிறகு வந்து ஏழுமலை என்பவருடைய கரும்பு தோட்டம் வீடு கொளுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை இவ்வளவு தூரம் பண்ணிருக்கப்ப ஆமா, இது கொளுத்தப்பட்டது. ஆமா, இது கொளுத்தப்பட்டதெல்லாம் வந்து மற்றவர்கள் பட் அடித்தது, வீட்டை அடித்தது, சூறையை அடித்தது. கண்டிப்பா இந்த பிரச்சனையில வந்து காவல்துறையினர் இத்தனைய வன்னிய குடும்பங்கள், பொதுமக்கள், பெண்கள் வந்து மன்னிக்கணும், வன்னிய குடும்பம் மட்டும் சொல்லாதீங்க, வன்னி ஜாதியே இல்ல, எல்லா சமூகத்திலும் அனைத்து சமூகத்தினர் இருக்காங்க. செட்டியார், ஆச்சாரி, நாயுடு, சிறைப்பட்டவர்கள் யாரு, கைதானவங்க அனைவரும் இருக்கார்கள். அனைவரும் இருக்கார்கள். தலித் மக்களும் இருக்காங்களா? தலித் தவிர அனைவரும் இருக்காங்க. தலித் தவிர அவங்க தனியா இருக்காங்களா? அதுதான் நீங்க மையமா கரெக்டா வந்துட்டீங்க. சொல்லுங்க. என்னன்னா நீங்க எல்லா மக்களும்ன்றீங்க, அந்த எல்லா மக்களுக்குள்ளார தலித் மக்கள் இல்ல. நீங்க எங்க வலைக்குள்ள வந்துட்டீங்க. காரணம் என்ன சொன்னால், இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. ஊர் பகுதியிலும் 2 வீடு எரிக்கப்பட்டது. ஊர் பகுதியிலும் வீடு எரிக்கப்பட்டுள்ளது, கரும்பு தோட்டம் எரிக்கப்பட்டுள்ளது, அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது, வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டது.
ஆனால் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, ஒரு எஃப்ஐஆர் இல்ல, ஒரே ஒரு அரசு செய்யவில்லை. தலித் மக்கள் யாருமே அரசு செய்யப்படவில்லை. ஆனால் இங்கே நடந்ததற்கு 2 கம்ப்ளைண்ட் பெறப்பட்டுள்ளது. ஒரு கம்ப்ளைண்ட் 329 of 2015. இல்ல போலீஸா தலித் மக்களா? தலித் மக்கள் வந்து இரண்டு கம்ப்ளைண்ட். ஒன்று போலீஸ் மேல, போலீஸ் வந்து இந்த தாக்குதல் இறங்கி நடத்துறாங்க பாருங்க. வேற இன்னொருத்தர் யார் மேல? இன்னொருத்தர் வந்து தலித் மேல. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கதான் சார் மத்த வீடுல கொடுத்தாரு, தேர் கொடுத்தாரு, மத்த சம்பவத்தை காரணம் அந்த போஸ்ட் தேரை கொளுத்தியது முதலில் சமூக விரோதிகள். உங்களுக்கு யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்க இப்ப தலித்துகள் அழுத்தி சொல்றீங்க. போஸ்ட் ஓட்டது யாரு? சமூக விரோதிகள் எந்த கஷ்டமான இருக்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பில்லை. சமூக விரோதின்னு சொல்றதுல என்ன தப்பு? சேஷ சமுத்திரத்திற்குள்ள சமூக விரோதின்னு சொல்லிட்டு எல்லாம் அது ஒண்ணு யாரும் அப்படி எல்லாம் உள்ளெல்லாம் நுழைஞ்சு வெளியில 88 பேர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. இல்ல இப்ப நடக்கிற விவாதம் சங்கராபுரம் சேஷ சமுத்திரம் என்கிற பச்சையான தமிழ் கிராமத்துக்குள்ளார போலீஸ் வன்முறை நடத்தினது பத்தி விவாதமா இல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகள் கொளுத்தப்பட்டது பத்தி விவாதமானு எனக்கு சந்தேகமா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக பேசுறது அதுதான் வந்து அது ஏன் நடந்தது அப்படின்னா அடுத்ததுதான் போலீஸ் என்பது அடுத்து வருது. ஊருக்குள்ளார பெரும்பான்மையா இருக்கிற சமூகத்தை சேர்ந்த மக்கள் மிக சிறுபான்மையா இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்முறை நடத்துறாங்க. அதற்கு பின்னால போலீஸ், அதுக்குமா காவல்துறை தானே வரணும். எப்பவுமே காவல்துறை வந்து லேட்டா வருது. உள்ளார லேட்டா வந்ததுக்கு பிற்பாடு இந்த அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுற தாக்குதலை போலீஸ் தடியடி பண்ணி நிறுத்தாம இருந்திருந்தா இது இந்தியாவின் பெரிய பிரச்சனையா இருக்கும். தமிழக அரசுக்கு பெரிய நெருக்கடி, ஆட்சிக்கு ஊர் உழைக்கிற அளவுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கும். அங்க இருக்கிற வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கும், அங்க இருக்கிற மக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்துவதற்கும் போலீஸ் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் இந்த தடியடி நடத்தப்பட்டிருக்கு. இது இப்ப மட்டும் இல்ல, இதே திமுக ஆட்சியில் நடக்கும்போது இதே விழுப்புரம் மாவட்டத்தில் எறையூர் கிராமத்தில் சர்ச் பிரச்சனை வந்தது. அங்கேயும் பாத்தீங்கன்னா 5000 குடும்பங்கள் சேர்ந்த மிக பிற்படுத்தப்பட்ட சமூகமும் மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மீதான சர்ச் ஒரே மதம், இது இந்து மதம் மாதிரி அப்ப கிறிஸ்தவ மதம், இதே சாதி பிரச்சனை வந்த போது அப்ப இருந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தடியடி இல்ல துப்பாக்கி சூடு நடத்துச்சு. துப்பாக்கி சூடு நடத்தி அதுல 2 பேர் துப்பாக்கி சூடுல இறந்து போனாங்க. அந்த துப்பாக்கி சூடுல 2 பேர் இறந்து போனது நம்ம வன்மையா கண்டிக்கிறோம், கூடாதுன்னு. ஆனா அந்த துப்பாக்கி சூடு 2 பேர் இறந்து போகாம தடுக்காம இருந்திருந்தா அது நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு மோசமான சூழல தான் அந்த போலீஸ் துப்பாக்கி நடத்துச்சு. இந்த நேரத்தில் அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் தலித் மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தை விடவும் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னா இந்திய அளவில் பெரிய நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால போலீஸ் உள்ள இறங்கி இந்த தடியடி நடத்தி தான் தலித் மக்களை பாதுகாப்பதற்கு அது இன்னொரு கோணமா தலித் மக்கள் பாதுகாப்பா முடிஞ்சிருக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா தனக்கு சொந்தமான ஒரு தேரை தன்னோட ஊர் பகுதிக்குள்ளார அந்த மக்கள் தங்கள் இறை நம்பிக்கை தங்கள் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக அவங்களே ஓட்டுறாங்க. அதற்கு இவங்க போய் வந்து ஜாதி இந்துக்களின் தேர் எடுத்து இவங்க ஓட்டல. என் ஊர் தேரை நீ என்ன ஓட்டணும், அது ஓட்டுறதுக்கே ரைட்ஸ் உண்டு மக்களுக்கு. ஜனநாயக நாட்டுல கோயில்னா எல்லாம் நீ இந்து நானும் இந்து, அப்ப 2 பேரும் சேர்ந்து தேர் ஓட்டலாம் வா அப்படின்னு கூப்பிடணும். நீயும் தமிழ நானும் தமிழ், 2 பேரும் சேர்ந்து எந்த கான்செப்டுக்குள்ளயும் வரல, தமிழ்னாவும் வரல இந்துவாவும் வரல இறை நம்பிக்கையாலும் வரல என்னும் போது தன்னோட இறை நம்பிக்கை வழிபாட்டு உரிமைக்காக அவங்க தேர் எடுத்து ஓட்டுறாங்க. அவங்க பகுதியில் ஓட்டியதற்கே வன்முறை நடந்ததுதான் பிரச்சனை. அப்ப அதை பேசிட்டு அதுக்கப்புறம் காவல்துறை பற்றி பேசுறதா இதுல முறையா இருக்கும். இல்ல இப்ப நான் உங்கள்கிட்ட வைக்கிறது வந்து இப்ப வந்து தீண்டாமை அப்படிங்கிறது, நீங்க ஒரு முறை வந்தப்ப அந்த பொண்ணெல்லாம் அவங்க கூப்பிடும் போது வலுக்கட்டாயமா பொண்ணை பிடிச்சு இழுத்து பணத்தை மிரட்டுறாங்க, நீங்க அந்த கான்செப்ட் தனி விவாதம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்க வந்து எந்த ஒரு இடைநிலை சமூகத்தை பெண்ணை காதலிச்சாதாவோ இல்ல அந்த சொத்தை மிரட்டி வாங்கினதாவெல்லாம் இப்போ வழக்கோ பிரச்சனையோ கிடையாது. இல்ல இல்ல அவங்க சாமி கும்பிடுறாங்க, அவங்க தெருவுல ஒரு சாமி கும்பிடுறாங்க தேர். அப்ப இங்க ஏன் ஒரு பட்டியல் சமூக மக்கள் வந்து ஒரு தேரை அவங்களே செஞ்சு அவங்க சாமியை வைக்கும் போது அவங்க சாமியோட சேர்த்து எரிக்கப்படுறதுங்கிறது இது என்ன மாதிரி மனநிலை? நீங்க சொன்னீங்க இப்பெல்லாம் எந்த பிசியும் எஸ்சி அடிக்கிறதுன்னு சொன்னீங்க போன முறை. இந்த எரிப்பு வந்து ஏன் வேற எந்த சமூகத்துக்கு இப்படி நடக்கலையா? இல்ல எங்கள் பகுதியில இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, கவுண்டர் பெல்ட்ல கிடையாது. ஆமா கொங்கு மண்டலத்துல கிடையாது 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 இந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது. இப்பதான் படுகொலை பண்ண போட்டுருக்காங்க. யுவராஜ் கைது செய்யப்படல, இதுவரைக்கும் யுவராஜ் கைது செய்யப்படல. இன்னொருத்த பிள்ளைய போய் கையை பிடிச்சு பிரச்சனை இல்ல. இவர் கேட்கிற சமாச்சாரம் வந்து கோயில் சமாச்சாரம், கோயில் எடுக்கிறது அதை பத்தி பேசுவோம். கண்டதுக்கெல்லாம் நம்ம பறக்க வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா அந்த தேரை வந்து அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் மக்களுடைய காசு எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு. வக்கீலுடைய ஸ்டேட்மெண்ட் படி என்னன்னா அங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்து பேசி சமாதானமா போயிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க, புரியுதுங்களா? அதுதான் மூல காரணம் அப்படின்னு வந்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. நீங்களும் ஒத்து போனதுக்கு அப்புறம் திடீர்னு இன்னொருத்த வந்து எப்படி வந்து குறுக்க உள்ள வர முடியும்?
அப்ப குழு வர்றான்ங்கிற போதே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், மோட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக யாரோ சிலர் திட்டமிட்டு இந்த வன்முறையை தூண்டி இருக்கிறார்கள். நான் இன்னொன்னு பாருங்க, வன்முறைகள் நடந்தா 4-5 வன்முறைகள் சொல்றாங்க. இந்த வன்முறைகளுக்கு பின்னாடி நீங்க தர்மபுரி மேட்டர் ஆகட்டும், இந்த விழுப்புரத்துல ஒரு பையனை கைய கால வாங்கினாங்களா அந்த மேட்டர் ஆகட்டும், இது ஆமா, இது எல்லாருமே ஒருத்தருடைய பெர்சனல் இஷ்யூஸ். அவன் காதலிக்கிறான், அந்த பொண்ணு விருப்பப்பட்டா கல்யாணத்தை பண்ணிட்டு போ. புரியுதா உங்களுக்கு? அதுல எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் இதை கட்சி சார்பா யார் அரசியல் ஆக்குறா, அரசியல் ஆக்குறது யாருன்னு வந்து நான் இது வெளிப்படையா இருக்குதே, உள்ளங்கை நெல்லிக்கனி இது. இதை நான் யாருன்னு போய் அந்த பையன் காதலிக்கும் போது காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இயக்கம் நடத்துறது யாரு சார்? நீங்க காதலிக்க கூடாதுன்னு வந்து மடையும் கூட சொல்ல மாட்டான். நீங்க காதலிங்க, அது வேற பிரச்சனை, அது அப்புறம் பேசுவோம். நம்ம அன்னைக்கே தெளிவா பேசிட்டோம். காதலிக்க கூடாதுன்னு மடையும் சொல்ல மாட்டான், ஆனா ஜாதி வரியும் சொல்லுவான். ஜாதி வரியும் ஜாதி வரியும் நல்ல விருப்பம் இல்லாத கூட்டம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நாடக காதல் வேற அரசாங்கத்துல உங்களுக்கு வந்து உங்க என்ன பண்ணிருக்காங்க, அரசாங்கத்துல சட்டம் போட்டிருக்காங்க, பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்படின்னாங்க. சிவகாமி கேட்டாங்களா இல்லையா? நான் ஆமான்னு சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்? அரசாங்கத்துல போட்ட சட்டத்தின்படி உன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீ சொத்தை கொடு, என் பையன் போய் சுத்தி சுத்தி காதலிப்பான், அப்புறம் வயிற்றுல குழந்தை ஆனதுக்கு அப்புறம் வந்து சொத்துக்கு வந்து நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸ் விடுவான். அப்ப நீ ஏன் ஜாதிக்காரனை பத்தி நீ ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா என்ன சார் நியாயம் அது? ஏன் சார் நீங்க தானே சொன்னீங்க காதல்ங்கிறது ஆண் பெண் தனிப்பட்ட விஷயம்னு. இதுல இப்ப இது என்ன ஆண் பெண் தனிப்பட்ட விஷயம்னா அந்த பெண்ணும் அந்த குடும்பத்தாரும் விரும்பினாங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுல ஒரு சந்தேகம், இந்த காதல் விவகாரத்துல இந்த பெண்ணை காதலிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அவன் தான் 2 பேரும் விருப்பப்பட்டு தான் செய்யறாங்க. இதுல ஆணை காதலிக்கலாமா? உங்க சாதியை சேர்ந்த ஒரு ஆணை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண் காதலிச்சாங்கன்னா அதை நீங்க ஏன் பிரச்சனையா எடுக்க மாட்டீங்க? சப்ஜெக்டே வேற மாத்திரீங்க. என்னுடைய கருத்தை சொல்லி இந்த விவாதம் என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளவு நேரம் பேசுறதுல இந்த விவாதமே கிடையாதுங்க. இவ்வளவு நேரம் காதல் பத்தி நீங்க தான் பேசுனீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், சப்ஜெக்ட் வேற. கேள்விக்கு பதில் சொல்லி ஆனும்ல, கேள்வியே முடியல. இன்னும் கேட்பாராமா? விவாதத்தை சரியான திசையில கொண்டு போவோம் சார். நான் சொல்றது என்னன்னா, நீங்க தலித் மக்களாகட்டும் யாராக இருந்தாலும் வன்முறைகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மனிதன் என்பவன் கடவுளுக்கு மட்டுமே பயப்பட்டவன். ஆனால் என்னுடைய கருத்து என்ன என்று சொன்னால், கடவுள் இல்லை, ஜாதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது. அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்களா? சொல்றது கேளுங்க, நான் சொல்றதை முழுக்க சொல்ல விடுங்க சார். நீங்க ஒரு பிரச்சனைக்கு ரூட் காசை கண்டுபிடிக்கணும். ரூட் காசை கண்டுபிடிக்காம நீங்க வந்து மேம்போக்காத்தனமா நீங்க சொல்றது ரொம்ப புது பாயிண்டா இருக்கு. இது எதுக்கு நீங்க கடவுள் சொல்றேன் சார்? நீங்க விரும்பினா விரும்புங்க, விரும்பாட்டி தூக்கி இல்ல. இப்ப இந்த தேரை எரிச்சது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா? நான் சொல்றேன் கேளுங்க. கடவுள் நம்பிக்கை, கடவுள் இல்லை என்று ஒரு கூட்டம் அலைகிறது. காதலித்து கல்யாணம் பண்ணு, நான் சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லி நான் 100 ஆண்டு காலமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜாதி இன்னைக்கு வரைக்கும் ஒழியல. ஏனென்று கேட்டால், யாரும் விரும்பி எந்த ஜாதியில் பிறப்பதில்லை. ஆண்டவனாக போட்ட பிச்சை எது? எல்லாம் பொது தகவலா இருக்கு ஐயா சொல்லுங்க. ஆமா, பின்ன இது என்ன சந்தேகம்? நீங்க என்ன, நீங்க பிறந்த ஜாதியில வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தான் நான் பொறுப்பேன்னு வந்தீங்களா? நீங்க அம்மா அப்பாவே நான் தீர்மானிக்கிறதுல அத சொல்றேன். இது கடவுள் இட்ட பிச்சை. இது இந்த இதுல ஒரு ஜாதிக்குள்ள தான் கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க. ஆமா, கடவுளுடைய கருத்து அதுதான். அவன் ஜாதியில எந்த பிரச்சனையும் வராதே சார். நீங்க என்ன சார் பிரச்சனை தேடி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கொங்கு பகுதிகளில் அவர் சொல்றாரு, அவன் அந்த ஜாதியில தான் கல்யாணம் பண்ணிட்டு. இன்னைக்கு மணமகன் கிடையாது. இன்னைக்கு கொங்குல மணமகள் எண்ணிக்கை கேரளால போய் எடுத்து மணமகன் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. மணமகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, மணமகன் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். இத்தனைக்கும் வந்து பகுத்தறிவு பேசிய பூமி, சுயமரியாதையை பேசிய பூமி, சீர்திருத்த திருமணங்களை தொடங்கி வச்ச பகுதி. அந்த பகுதிகள் இன்னைக்கு 3% கூட வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கல. முழுக்க முழுக்க பியூரா ஓன் கம்யூனிட்டிக்குள்ளதான் நடந்திருக்கு கொங்கு. சார், காதல் கல்யாணம் சமூக மாற்றத்திற்கு என்ன அங்க பெரிய ஒரு இல்ல. இன்னொன்னு சொல்ற அந்த பகுதியில கொங்கு வேளாளர் பகுதியில வந்து சாதி மறுப்பு மட்டும் இல்ல, இன மறுப்பு திருமணமே நடக்குது. இவர் சொல்ற மாதிரி, ஏன்னா இப்ப கொங்கு வேளாளர் சமுதாயத்துக்குள்ளார வந்து பெண்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. அப்ப குறைந்திருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ் என்ன பண்றாங்கன்னா, கேரளாவில் புரோக்கர்களை வைத்து கேரளாவில் இருந்து மலையாள பெண்களை அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க. அதிகமான திருமணம் நடக்குது.
அன்பு சொல்றதுலயும் தவறு இருக்குது. இவரு சொல்றதுல நாங்க அவங்க சாதியா தான் சொல்றாங்க சொல்றாங்க. ஏங்க கேரளாவுல மற்ற ஜாதி பெண்களை பாக்குறது இல்ல, கேரளத்துல கவுண்டர் இருக்காங்க. இருக்கிறார்கள். கொங்குலோட கவுண்டர் தமிழ் ஜாதி கிடையாது. கவுண்டர் தமிழ் ஜாதி கிடையாது. கவுண்டர்கள் இருக்கிறார்கள். இல்ல கவுண்டர் தமிழ் ஜாதியா இல்லையா? தமிழ் ஜாதி தான். அப்படி மலையாளத்துக்கு போறவன் சார். இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்தது, என்ன தெரியுமா? மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிறத பூரா காலி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கேரளா இல்ல நீங்க கேரளால போய் நீங்க பண்றது முழுக்க முழுக்க கொங்குலால கவுண்டர் தான். ஆமா, உங்க கூட்டம் கிளையெல்லாம் பார்த்தா பண்றீங்க. ஆமா, அது சந்தேகம் உங்களுக்கு? இது ஒண்ணு. இன்னொன்னு சார், கேரளாவில கொங்கு வேளாளர் சங்கம் இருக்கு சார், நான் போயிருக்கேன். நாடார் சங்கம் இருக்கு, வன்னியர் சங்கம் எல்லாமே இருக்கு. வாஷிங்டன்ல இருக்குங்க, வாஷிங்டன்ல இருக்கு. ஏன்னா இதுல இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லும் போது எப்போ இது போன்ற விளக்கங்களை எல்லாம், ஐயா நான் பேசி முடிச்சிரு வரைக்கும் நீங்க பேசுறீங்க, எப்படி இது போன்ற விளக்கங்களை எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க, இதை அவன் சாதி அவன் உரிமை எப்ப சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன் சமுதாயத்து பெண்ணை தனக்கு கீழ் உள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஆண் திருமணம் முடிக்கும் போதுதான் கொலைவரி வன்முறையா நடக்குது, சாதி நியாயங்கள் பேசப்படுது, எல்லாம் நடக்குது. ஆனால் இதே இடைநிலை சாதிகள் மத்தியில் இருக்கிற இந்த பெண்களை அதற்கு மேலுள்ள ஆதிக்க ஜாதிக்காரர்கள் காதல் திருமணம் பண்ணவே இல்லையா, நடந்ததே இல்லையா. ஆனா இவங்க கோவம்லாம் தனக்கு மேலுள்ள ஜாதிக்காரர்கள் தன் சமூகத்தை பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டா அமைதியா இருக்கிறாங்க. எந்த கவுண்டர்களோட உயர்ந்த சமூகம் பண்ண எல்லா ஜாதியிலும் பேசி முடிக்க விடுங்க. இது வரைக்கும் வன்முறைகள்ல என்னோட ஜாதி பெருமை அது இதுன்னு பேசுறதெல்லாம் எப்படின்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஆண் தன் ஜாதி பெண்ணை திருமணம் முடிச்சுட்டாதான் எல்லா ஜாதிக்காரர்களும் கோவம் வருது. ஆனா தன்னை இழிவா கருதுற, தன்னை மட்டமா கருதுற, நீ எல்லாம் ஒரு ஜாதியா அப்படின்னு தனக்கு மேல் உள்ள ஜாதிகாரன் எவ்வளவு திட்டினாலும் இந்த ஜாதிகாரர்களுக்கு கோபமே வர்றதில்ல. மாறாக இவர்களை மரியாதையாக பார்க்க தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தான் வன்முறை வருதுன்னா இது ஒரு சாதிய அடிமை புத்தி. இது அதாவது தன்னோட உயர்ந்தவங்களை பார்த்து வணங்குறாங்க. சாதி படிநிலை அப்படிதான் உங்களுக்கு இயங்கும். தன்னை விட உயர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு அடிமையாக இருப்பதும் தனக்கு உள்ள சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இவர் எந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிருக்காரு கேளுங்க. இது தனிப்பட்ட முறையில நீங்க சார் இது நியாயம்? அடிமை புத்திங்கிறாரு. இல்லைங்க, அடிமை புத்தியிலிருந்து வெளியே போயிருக்காரு. எதிர்ப்புங்கிறது மேல ஆதிக்க ஜாதிக்காரர்கள் செய்த அடிமையா இருக்கிறது அடிமை புத்திங்கிறேன். இவர் சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணி உபதேசம் பண்றாரு. தன்னோட தன்னை விட கீழ் சாதியா நினைக்கிறவங்க போது கொலைவெறி பண்றதுங்கிறது தான் சாதி கொலைவெறிங்கிறது. எங்க வருதுன்னா சாதிய படிநிலையில அவங்க கீழே இருக்காங்கிறத அவங்க ஏத்துக்கிறாங்கிறீங்க. ஆமா, படிநிலை அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு இப்ப கோயிலுக்குள்ள போறது, இந்த தேர் ஓட்டம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வர்க்க நிலையில மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஏறக்குறைய வர்க்க நிலையில் ஒன்னாதான் இருக்கிறாங்க. வர்க்க நிலையில் ஒன்றாக இருக்கிற அவர்கள் ஒன்று சேராமல் இருப்பதற்கு எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாதி தான் இருக்குது, பொருளாதாரம் தான். இன்றைக்கு பொருளாதாரத்துல கொங்கு நாட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் எதுக்கு நான் பேசுறது? எதை பேசுறேன் சொல்லுங்க. தேர் ஓட்ட விவகாரத்துக்கு கூட ஒரே இந்துவாக ஏன் ரெண்டு பேருக்கும் உறவாட முடியல? இவரும் இந்து நானும் இந்துங்கிறாங்க, நானும் இந்து நீயும் இந்துங்கிறீங்க. ஆனா ஒரே இந்து வகையன் இவர்களுக்குள்ள உறவு கொள்ள முடியலன்னு சொன்னா சாதி மிக பங்காற்றுகிறது. தனக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சாதி நிலையில் இருக்கிறவர்கள் ஏதோ பொருளாதார அந்தஸ்திலேயோ சமூக அந்தஸ்திலேயோ ஆன்மீக ரீதியாவோ முன்னால வந்துடக்கூடாது. தான் வணங்குகிற கடவுள் ஆன்மீக ரீதியா வழிபாடு, இன்னொன்னு தான் வணங்குகிற தன் குலதெய்வத்தை அல்லது தன்னோட சாமியை, பிற்படுத்தப்பட்டவர் சாமியை அதை விடவும் கூடுதலான பக்தியோடு ஒரு தாழ்த்தப்பட்டவர் வணங்க போனாலே வன்முறை நடக்கும். இதோட இன்னைக்கு நடக்கிற கூறுகள் இதுதான் இருக்குது. அப்ப இந்த வன்முறை இன்னைக்கு எப்படி ஆர்கனைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் நடக்குது. இயல்பாவே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வட மாவட்டங்கள்ல பறையர் சமுதாய மக்களுக்கும் வன்னிய சமுதாய மக்களுக்கும் வர்க்க வேறுபாடுகள் தீண்டாமை கிடையாது. தீண்டாமை யார் கடைபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு மேல் இருக்கிற சாதிகாரர்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க. ஒரே கிளாஸ்ல இருக்கிறது, மாமா மச்சான் பேசிக்கிறது, ஒன்னா சாப்பிடுறது. தர்மபுரி விவகாரத்தில் நடந்த போது, அந்த வன்முறை நடந்த போது நேர் சாட்சியா பேசின தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் சொன்னாங்க, என்னோட தோழமையா இருந்தவங்க நாங்க ரெண்டு சினிமாவுக்கு போவோம், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுவோம், என் வீட்டுல 3 நாளைக்கு முன்னால சாப்பிட்டு போனவர் கும்பலா என் வெட்டி அடிச்சாருங்க அப்படின்னு சொல்லும் போது அதிர்ச்சியாச்சு. அதுல என்ன விளையாட்டுதுன்னா அரசியல் சக்திகள் மக்கள் இயல்பாக மாறும்போது அதை ஓட்டாக மாற்றுகிற மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, இவங்க எல்லாம் தலித் விரோதத்தை சொல்வதன் மூலம் ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு தனி உணர்வு கிடையாதுங்க. அந்த தனி உணர்வு, ஒட்டுமொத்த உணர்வு என்ன, தலித் விரோதம் மட்டும்தான். அதுல ஜாதி உணர்வு தவிர வேறு உணர்வு கிடையாது. கண்டிப்பா சார். இப்ப அவங்க சொல்றதுக்கு விஷயங்கள் இப்ப அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். நீங்க எல்லா மக்கள் அப்படின்னு வர்றதில்ல. ஆரம்பத்துல நீங்க சொல்லும் போது வன்னியர்கள் சொன்னப்ப நீங்க இடைமறிச்சீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க சார்,
மருத்துவர் வந்து அப்படி சொல்ல, அங்க ரெட்டியார், நாயுடு, முதலியார் எல்லா சமூக மக்களும் காவல்துறையால் அடக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. தலித் இருக்காங்களான்னா உடனே மறுத்தீங்க, அவங்களா அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு. ஏன் இப்ப அவங்க வந்து எப்பவுமே அவங்க வந்து அவங்களுக்கான லிஸ்ட்ல வந்து ஏன் இப்ப இல்ல? பாமகவோட பார்வையில, அவங்க பார்வையில ஏன் அந்த இல்ல நான் சொல்றது என்னன்னா, அவங்களும் ஏன் அவங்களும் தவறு செய்தார்கள், அவர்கள் ஏன் கைது செய்யவில்லை, அவர்கள் மீது அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அதான் கேள்வி. அதுதான் போஸ்டர் ஒட்டி இந்த வன்முறை போஸ்டர் அவங்க தான் ஒட்டினாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக போஸ்டர் ஒட்டி இந்த வன்முறையை தூண்டியது அவர்கள்தான். ஏன் அவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதை நடவடிக்கை எடுத்து உரிய முறையிலே பாதுகாப்பு தான். இன்னொன்னு சொல்ல போறேன், 144 போட்ட அப்புறம் அங்கே சேர்ந்த அங்க விசிகே சேர்ந்த நபர்கள் அங்க மறியல் செய்தார்கள். அதை கூட போலீஸ் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. இவ்வளவு நடந்தது. பிறகு எங்கள் ஏழுமலை என்பவருடைய கரும்பு தோட்டம் வீடு கொளுத்தப்பட்டது. இதற்கு எஃப்ஐஆர் இல்லை. நீங்க 144 போனப்பதானே நீங்களும் உண்மையறியும் குழு கொண்டு போனீங்க. உண்மையறியும் குழு போனது யாரும் பாலுசார், அங்க இருக்கிற பாலாஜி, வழக்கறிஞர் பாலாஜி, விஸ்வநாதன், அந்த மாவட்டத்தில் 3 பேர் அது காவல் நிலையத்துக்கு போகிறார்கள். சங்கராபுரம் காவல் நிலையத்துக்கு சென்று அங்கே புகார் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 70 லட்சம் ரூபாய் மேலே அங்க இழப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த ஊர் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு 70 லட்சம் ரூபாய் மேலே. இது யாரும் எந்த இழப்பும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. அந்த தேர் என்று சொல்கிறார், தேர் கொளுத்தப்பட்டு உள்ளது, அவ்வளவுதான். இல்ல, அந்த தேரை கொளுத்துனது யார்? இவங்க தலித் தேரை கொளுத்தியது நான் யார் என்று சொல்கிறேன். அந்த போஸ்டரை ஒட்டி இந்த வன்முறைக்கு காரணமாக இருந்தால் கண்டிப்பாக தேரை கொளுத்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஊர் மக்கள் அனைவரும் அவர்கள் தேர் கொடுத்து மக்கள் தான் 10 குடிசைகள் அல்லது 8 குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கு. அது யார் கொளுத்துனது? குடிசைகள். அதுதான் இப்ப இன்னொன்னு சொல்றேன். அதாவது சொன்னதால இப்ப ஜாதியே இல்லன்னு யாரா சொல்ல முடியும்? நீங்க சொல்றீங்க ஜாதி இல்லன்னு சொல்றீங்களா? ஜாதி இல்லன்னு சொல்ல இருக்கேன்னு. அதாவது இது ஜாதி யாரால தடுக்க முடியும்? காலங்காலமாக ஜாதி இருக்கின்றது. எரிக்கப்படுறதான் தடுக்க முடியாது. இன்னொரு சொல்றீங்க, இப்போ ஊர் பகுதியில் வந்து சர்ச்சை, எந்த ஊர் பகுதியிலும் சர்ச்சை இல்ல, பெரும்பாலும் 90%. ஆனால் காலனி பகுதியில் இருக்கின்ற போது பார்த்தால் எல்லா காலனி பகுதியிலும் சர்ச்சை இருக்கின்றது. கிறிஸ்துவர்கள் அங்க இருக்கிறார்கள். காரணம் இந்து மதம் என்று சொல்றது தேர்வு இருப்பதை அது கூட அப்படி கூட நடந்திருக்கலாம். ஆனால் இங்கே தவறு செய்தது அதாவது பீஸ் கமிட்டி முடிந்து விடுகிறது. நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால் இப்போ வந்து பெரிய இஷ்யூவாக வாய்க்கிறது காவல்துறை தான். இல்லை என்றால் அவர்கள் காவல்துறை தேரையும் குடிசையும் எரிச்சதுக்கு அப்புறம் தான் சார் வருது. காவல்துறை இல்ல அதற்கு முன்னாலேயே இல்ல, நீங்க சொல்ல தவிர காவல்துறை எப்ப ஒரு தேரை கொடுத்த அப்புறம் போர்ஸ் இருக்கிறார்கள். அங்கே காவல்துறை இருக்கின்றது. அடுத்த நாள் தான் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நடக்குது. ஆனா காவல்துறை இந்த தேர் சம்பவத்துக்காக அங்க அந்த கொளுத்துனதான முதல் வினை சார். அதுல இல்ல போஸ்டர் ஒட்டியது சரி, போஸ்டர் ஒட்டுறது தலித், எரிச்சது இவங்க தலித், நான் தலித். கரெக்டா? இல்ல அப்படி சொல்லாது. அது அவங்களும் தலித்தா இருக்கலாம். ஏன்னு சொன்னா இவர்களே கொடுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர்கள் தான் திருவிழா நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். எப்படி பாக்குறீங்க? ஒரே நிமிஷம். அதாவது அவர்கள் இவ்வளவு செய்து போஸ்ட் கொடுத்த நடவடிக்கை இல்லை. 144 போட்டும் அங்க மறியல் அதற்கு நடவடிக்கை இல்லை. இங்கே கரும்பு தோட்டம் வீடு கொளுத்தப்பட்டது, அதற்கு நடவடிக்கை இல்லை. ஒரே கம்ப்ளைண்ட் கூட. கரும்பு தோட்டத்தையும் வீடையும் கொளுத்துனது யாரு? அவர்கள் தான். இப்படி ஊருக்கு இவங்களே கொளுத்து பாருங்க. இவங்களே கொளுத்து இவங்களே பண்ணிப்பாங்களா? ஒரு ஆண் கூட அங்க இல்ல சார். கிருமிகள் செய்திருக்கார்கள். அதாவது இந்த போன்ற வழிபாட்டு உரிமை கோருவது, கோவில் நுழைவது, தேரை ஓட்ட சொல்லி தேரை இழுக்கணும் அப்படின்னு சொல்றது, தேரோட்டம் நடத்தணுன்றது தலித்துகளுக்கு இது புது விஷயம் கிடையாது. காலாராம் கோயில் நுழைவுல இருந்து இன்றைய வரைக்கும் அவருக்கு பல அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கு. ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய என்னுடைய வழிபாட்டு உரிமை, என்னுடைய மத உரிமையின் கீழ் எனக்கான உரிமையை நான் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை மிக அற்புதமாக தெரியும் தலித் மக்களுக்கு. வேற யாரும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தோழர் மதிமாறன் குறிப்பிட்டாரு எறையூர் சேரியில் தேரை ஓட்டு இல்லை தேவாலயத்தை இழுத்து போட்டு. வன்னியர்களும் கிறிஸ்தவர்கள் தான், தலித்துகளும் கிறிஸ்தவர்கள் தான். அங்க என்ன தேவைப்பட்டது? அங்க வந்து கட்சி ரீதியா அல்லது வேறு இன்னொரு சமூகம் இன்னொரு சாதிங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை. இவன் தேர் நம்முடைய தெருவுக்கு வரக்கூடாது, அதான் பிரச்சனை. அங்க இவர்களுக்கு அந்த உரிமை வழங்கக்கூடாது. அப்போ இந்த சேஷசமுத்திரத்துல 2012 இருந்து இது கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர்கள் பௌத்தத்துக்கு மாறுவோம்னு சொல்றதுல தீவிரமா நிக்கிறாங்க. இல்லை என்றால் நாங்கள் வந்து பௌத்தம் மாறுவோம் என்கிறதான் தொடர் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப இந்த பேச்சுவார்த்தையினுடைய காலகட்டங்களில் இப்ப அன்புமணி ராமதாசுடைய கூட்டத்தை பத்தி யாரும் பேசல. அதற்கு வந்த கூட்டங்களை, அவருக்கு போன இளைஞர்கள் கூட்டம் போட்ட கோஷங்களை பற்றி எல்லாம் எங்கேயும் பதிவுகள் கிடையாது. அந்த நேரங்களில் தான் 3 மணி நேரத்துக்கு முன்பதாக அங்க இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் இன்றைக்கு இங்கே மிகப்பெரிய அளவில் வன்முறை நிகழப் போகிறது என்கிறத முன்னெச்சரிக்கை காவல்துறைக்கு பதிவு செய்யறாங்க. பதட்டமா இருக்கு,
இவர்கள் ஊர்வலம் போறதும் இவர்கள் கோஷமிட்டு போவதும் அதோட தொடர்ச்சி தான். அதனுடைய தொடர்ச்சி தான். ஏன்னா இப்ப நீங்க பேச்சுவார்த்தையில பீஸ் கமிட்டியில என்ன போட்டீங்க, மோளம் அடிக்க கூடாது, ஆட்டம் பாட்டம் இருக்கக்கூடாது, எல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாம் பீஸ் கமிட்டியில போட்டீங்க. தேரையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க, தேர் ஓடக்கூடாதுன்ற ஸ்டேவுக்கும் தயாராயிட்டீங்க. எல்லாமே செய்து முடித்து விட்டுட்டு நீங்க இந்த கலவரத்திற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பதட்டம் ஏற்படுது. அந்த பதட்டத்தை அவர்கள் உணர்கிறார்கள். உணர்ந்த உடனே முறைப்படி காவல்துறைக்கு அவர்கள் பதிவு செய்தார்கள். பதிவு செய்ததை மீடியாவிலையும் அவர்கள் சோசியல் மீடியாவிலையும் போடுறாங்க, பல்வேறு ஊடகங்கள்ல தகவல் தெரிவிக்கிறாங்க. இங்க பதட்டமாக இருக்கிறது, 2-3 குழுக்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, நிலைமை மோசமான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரத்துல தான் அந்த பெட்ரோல் பாம்பு வீசப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 88 பேர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. கட்சியில நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் சொல்ல, நான் எல்லாருமே வன்னியர்கள் தான். பிரதான குற்றவாளி இன்றைய வரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. 88 பேர். இது பாமக பிரச்சனையா பாக்கல, தேமுதிக இருக்கிறார், பஞ்சாயத்து தலைவர் தேமுதிக, அதிமுக காரணம் இருக்கிறாரு. வன்னியர்களுடைய முழுமையான ஒரு சாதி வரி தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது எப்படி நம்ம இறையூர் விஷயத்தை பேசணுமோ அதே போல சேஷமுத்திர விஷயத்தை பேசுறோம். அவர்கள் கூட வேறு 1-2 பேர் அதுல சேர்ந்திருக்கலாம், நான் இல்லன்னு சொல்ல வரல. மற்ற சமூகங்கள் அதுக்கு புறாதரவு கொடுக்கிற பழக்கம் எப்பவுமே உண்டு. ஏன்னா இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கின்ற பொழுது சிறுபான்மையா இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் அங்கிருந்து வெளியேறி அதுல பட்டும்படாமலும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில தங்களுடைய ஆதரவு அங்க காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தலித்துகளுடைய 6 வீடுகள் கொடுத்தப்பட்டது, 4 ஆட்டை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வீட்டுல இருந்து 25,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு வீட்டுல 40,000 ரூபாய் பணம் களவாடப்பட்டிருக்கிறது. மக்கள் யாருமே இல்லீங்களே, மக்கள் யாருமே இல்லையே. வந்த குழு யாருங்க? இல்ல காலனி பகுதியில் இருக்கிறவங்க அனைவரும் 5 மணிக்கு தான் காவல்துறை போயிட்டாங்க. ஊர் மக்கள் தான் ஒருத்தர் கூட, ஆண்கள் ஒருத்தர் கூட இல்ல. காலனி பகுதியில் அனைவரும் இருந்தார்கள். இவர் சொல்ல தவறான தகவல். அதே மாதிரி சாதி வரியில இருந்து எங்களை முத்திரை குத்த, ஏன்னு சொன்னா நாங்கள் இது அதே மாதிரி சொல்றாரு, அன்புமணி போனதால் தான் பிரச்சனை ஏற்படும். தவறான தகவலை இங்க பதிவு செய்தார். ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பல ஊர்களில் என்ன சொன்னார்னா, அப்படி ஒரு கூட்டம் முழக்கம் வரும்போது அங்க ஏற்கனவே பண்ணக்கூடாத ரூல் இருக்கு, இப்படி நடந்துருமோன்னு பயந்து காவல்துறை பதிவு செய்தார்ல. எங்களுடைய கேள்வி என்னன்னா, நான் இப்ப சாதி பத்தி பேச வரல, நீங்க அழைத்ததனுடைய சப்ஜெக்ட் என்னன்னா, இது மாதிரி நடப்பதற்கு காரணம் முழுக்க காவல்துறை தான். காவல்துறை தான் இப்ப இந்த அளவுக்கு காரணம் இல்ல. காவல்துறை உண்மையிலே நடவடிக்கை எடுத்திருந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுறது அவசியமே பேசுறாங்க. நான் ஒரு நிமிஷம், பீஸ் கமிட்டி போட்டு பேசுறாங்க அப்படின்னா அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது என்பதற்காக பீஸ் கமிட்டி போட்டு நடத்துகின்ற ஒரு செயல் எப்படி இருக்க வேண்டும்? அங்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும், பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு போஸ்டர் அடிச்சு வெளியே தூண்டுகின்ற அளவு அதையும் வேடிக்கை பார்த்து, ஒரு சாலை மறியல் வேடிக்கை பார்த்து, பிறகு ஏற்படுகின்ற அந்த இவர்களை எல்லாம் மோத விட்டு வேடிக்கை பார்த்து விட்டு பிறகு போலீஸ் எஸ்பி ஏஆரை கூப்பிட்டு ஊர் முழுக்க 70 லட்சம் ரூபாய் லாஸ். ஒரு 70 வயசு பெண்ணுக்கு இவர் சொன்னாரு 40,000 போச்சு, 3 வீடு போச்சான்னு சொல்லிட்டு கை உடைச்சிருது. நிறைமாத கர்ப்பிணி சார், நிறைமாத கர்ப்பிணி அடிச்சிருக்காங்க. இளைஞர் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனவர்கள் கூட மீண்டும் அந்த சூரட்டி ஓட்டின சமூக விரோதிகளால் தான் இந்த பிரச்சனை. இதுக்கு நீங்க உடனே ஊர் பகுதியில் இருக்க மக்களை திட்டமிட்டு குற்றம் சாட்டுறதும் அதுக்கு பின்னாடி ஏக்க இருக்குன்னு சொல்றதெல்லாம் சுத்த உண்மையே கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க இந்த பக்கத்துல யார் தேர் எரிச்சதுன்னு கேட்டப்போ முதல்ல தெரியாதுன்னாங்க, யாரோ விஷக்கிருமிகள், சமூக விரோதிகள். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி கேட்ட போது அதையும் போஸ்டர் ஓட்டினவங்க தான் எரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த சம்பவம் ஆரம்பத்துக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அப்படின்னு மறைமுகமா டோட்டலாவே சொல்றாங்க. நான் ஒட்டுமொத்தமாக கூறவில்லை, தாழ்த்தப்பட்டவர்கள் விரோதிகள் அல்ல, எதிரிகள் அல்ல. எங்களுக்கு நான் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒருபோது நாங்கள் எங்கள் மருத்துவர் ஐயாவை விட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பலன் செய்தவர்கள் யாருமே இருக்க முடியாது தமிழ்நாட்டிலே. அதாவது இந்த கூட்டமைப்புக்குள்ளார தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிட்டாரு. இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு கும்பல். நான் சொன்னது குற்றவாளிகள் யாரும் இல்லைன்னு சொன்னேன். நான் தவறாக சொன்னேன். எங்க 150 பேர் குற்றவாளி நாங்கள், ஒருவர் கூட குற்றவாளி இல்லை என்பதான் இன்னொரு கேள்வி புரிந்து விட்டேன். இப்ப தேரை கொளுத்துனது தாழ்த்தப்பட்ட மக்கள் கிடையாது இல்ல? இப்ப நான் சொன்னது போஸ்டர் ஒட்டிய சமூக கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுல தாழ்த்தப்பட்ட மக்களை நான் சொல்லலன்னு சொல்லிட்டீங்க. நான் சொன்னதுக்கு அது தேரை கொளுத்துனது தாழ்த்தப்பட்ட மக்கள் கிடையாது. உங்களுக்கு புரியுது? யாருமே பார்க்கல. கேட்டா அப்புறம் இன்னொன்னு, போலீஸ் வன்முறை குறித்து விசாரணை கமிஷன் கிடையாது. வன்முறை குறித்து இவ்வளவு தீவிரமா போலீஸ் வன்முறை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
என்னமோ இந்தியாவில் இதுவரைக்கும் போலீஸ் வன்முறை முதல் முறையாக இப்போதுதான் நடந்தது போல் இந்த குரல் ஒலிக்குது. போலீஸ் அதிகாரத்துக்கு எதிராக. இன்னொன்னு ஐயா பேசலாமா? அதிகாரத்துக்கு எதிராக, போலீஸுக்கு எதிராக ஒரு கழக குரலை போல புரட்சியாளர்கள் போல் போலீஸ் வன்முறையை தொடர்ந்து பேசுறாங்க. போலீஸ் வன்முறை இதுல வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நம்ம பேசிட்டோம். ஆனா இதை விட மோசமான போலீஸ் வன்முறை நடந்த போதெல்லாம் இவங்க குரல் கொடுத்ததே இல்லைங்கிறதுல தான் இவங்க யாருன்னு சொல்றது. குறிப்பா இதே அரசு ஆட்சிக்கு வந்த புதிதில் இது போன்ற ஜாதிய மக்களோ அல்லது ஜாதியை சேர்ந்தவர்களோ ஜாதி அபிமானிகளோ ஜாதிய கட்சிகளோ நடத்துற ஒரு வன்முறையை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறையை இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் திரண்டு போகும்போது காவல்துறை அவர்களை மலிமறித்து அடித்து துப்பாக்கி சூடு நடத்து கொலை செய்த போது இது போன்ற குரல்கள் கேட்கவே இல்லை. அப்ப நீங்க போலீஸ் வன்முறையை எப்ப கண்டுக்கிறீங்க, எப்ப கண்டுக்காம இருக்கிறீங்கன்னு இருக்கும்போது உங்க நிலைப்பாடு தெரியுது. அப்ப போலீஸ் வன்முறையை நீங்க கண்டுக்கல. அப்ப நீங்க என்ன விரும்புறீங்கன்னா, இதில் தலித் மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறையை மூடி மறைப்பதற்கு போலீஸ் உள்ள பூந்து அடிச்சதை திசை திருப்பதற்கான ஒரு விவாதமா தான் திருப்பி போலீஸ் வன்முறையை பேசலாம் என்பதெல்லாம் இதை ஒட்டி வருது. ராமதாஸோட அறிக்கையும் போலீஸ் வன்முறை சொல்றது எல்லாம்னா அதை திசை திருப்புவது, தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்த வன்முறையை திசை திருப்பி விட்டு காவல்துறைக்கு எதிராக அதை மாற்றுவது, தமிழகத்துக்கு எதிராக மாற்றுவது, இதுக்கு தன்னை ஓட்டா மாத்திக் கொள்வதுங்கிற துணி தான் அதுல தூக்குதலா நிக்குது. நான் என்ன சொல்ல விரும்புறேன், ஒவ்வொரு முறையும் இதுபோல் சம்பவங்கள் ஒவ்வொரு முறையும் நடக்குது. திருப்பியும் இது மாதிரி நம்ம உட்காந்து பேசுறோம். அதுக்கப்புறம் அப்பதான் முதல்ல நடந்த மாதிரி போலீஸ் மாதிரி உண்மை கண்டறியும் குழு ஒண்ணு அந்த பக்கம் போகும். இது நடக்குது தொடர்ச்சியாவே. இது நடக்குது. ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இது ஆர்கனைஸ் பண்ணல. இயல்பாவே படிநிலையில் ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட படிநிலை இருக்குது. இயல்பா எல்லாத்துக்கும் இருக்குது. அது எப்போது வன்முறை வடிவமாக வெடிக்கிறதுக்கு போது, எப்பவுமே வன்முறை நடந்துகிட்டே இருக்காங்க. எப்ப நடக்குதுன்னா, அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது, அந்த காழ்ப்புணர்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி ஓட்டாக மாற்றுவதன் மூலமாக சாலிடா பண்ணும்போது அந்த வன்முறையா தாழ்த்தப்பட்டவங்கள மாறுது. அந்த வன்முறை யார் செய்கிறார்கள் பார்த்தனா, அதை ஓட்டாக மாற்றுகிற அரசியல் ஜாதி கட்சிகள் தான் செய்யுது. அது யார்? பெரும்பாலும் செல்வாக்கு, தன் ஜாதி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து போனவர்கள். சாதி உணர்வு என்பதே பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளார சாதி உணர்வு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தலித் விரோதம் தான், வேறு உணர்வு கிடையாது. ஒரு பிற்படுத்தப்பட்டவர் இன்னொரு பிற்படுத்தவர் எந்த உணர்வு வச்சுக்கிறது இல்ல. ஆனா ஒரு தலித் உணர்வு எல்லா சாதிக்காரும் ஒரு சாதி போல் ஒன்று சேர்ந்துருவாங்கிறது ஒவ்வொரு சமூகத்தையும் நிரூபிக்கப்படுது. இப்ப இதுல என்னன்னா, இந்த தேர்தல் அதிகாரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வைக்கிறாங்க. குறிப்பாக தலித் கட்சிகள், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டிக்கிறோம். ஆனா தேர்தல் ஒன்று வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்வது யாரோட சமரசம் இல்லாம வச்சுக்கிறாங்க. நான் தொடர்ந்து வலியுறுத்துற செய்தி என்னன்னா, ஒரு மதவாத கம்யூனிஸ்ட் கட்சியும் தலித் கட்சிகள் எல்லாம் மதவாத கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை என்று முடிவு பண்ணி கூட்டணியை பேசுவது போல், அதே போல் ஜாதிய கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை என்கிற ஒரு முடிவை அறிவித்து போவது என்பது அடுத்த கட்டமா இது போன்ற ஜாதி அமைப்புகளை அரசியல் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்குள்ள சாதிய கட்சிகள் மட்டும்தான் இருக்குதா, மத கட்சிகள் இல்லையான்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்குது மத பேரினவாதம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளார அவர்கள் காலூன்ற முடியாம இருப்பதற்கு என்ன, இங்க மதவாத அரசியல் எடுபடாது தெரிஞ்சதனால் அவர்களோட குறிப்பா மதவாத கட்சியோட அணுகுமுறையை இன்னைக்கு பிசி பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்தியில் அரசியல் செய்வது, அதைத்தான் ஓட்டா மாத்துறதுங்கிறதா இங்க கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கிறது, நாடாளுமன்ற பதவி கொடுக்கிறது, மந்திரி கொடுக்கிறது எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து கொண்டு வரும். அதுதான் டார்கெட் பிஜேபிக்கு. அப்ப இங்க என்ன பண்ண முடியும்னா, மதவாத எதிர்ப்பு பண்ண, மதவாத அரசியல் இங்க பண்ண முடியாது. இங்க சாதி அரசியல் பண்ணும்போது இதன் பின்னணியில் இது போன்ற தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையில் பிற்படுத்தப்பட்ட மனோபாவத்தை ஆர்கனைஸ் பண்ணுவதில் மதவாத சக்திகளின் பின்னணியும் இதுல பங்காற்றுது இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஐடியாலஜியா இருக்கிற பல ஆதிக்க சாதியா இருக்கிறவர்களும் இந்த சம்பவங்களை எப்பவுமே அவங்க கண்டிக்கிறதே கிடையாது. ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி பிஜேபி தலித்துக்கள் பக்கம் தானே நிக்கணும். அதுல எப்பவுமே இப்போன்னு இல்ல, நீங்க காஞ்சிபுரத்துல இதே சமயத்துல 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்க பறையர் சமுதாயத்துக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு வழிபாட்டு பிரச்சனை வந்த போது, அப்போ ஒரு பஞ்சாயத்து ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் ஒரு பஞ்சாயத்து பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்களும் அந்த சாமியை கும்பிடுன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பெரிய பிரச்சனையா மாறுச்சு. அப்போ ஆன்மீக குரு, இந்து மதத்துக்கான குருன்னு சொல்ற ஜெகத்குரு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் இந்து தானே, சாமி கும்பிட்டா என்ன, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருப்போம் இப்ப பேசுகிறவர்கள் அப்ப என்ன பேசுனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன சொன்னாருன்னா, நீங்க அவங்க சாமியை கும்பிட வேண்டாம், உங்களுக்கு ஒரு தனி கோயில் கட்டி கொடுக்குறேன், அதுல கும்பிட்டுக்குங்கன்னு சொல்லி அந்த கேட்டகரியை இன்னும் பெருசாக்கிறதுக்கு தான் இதுல வந்தாங்க. அப்ப இதுல
நேரடியா வன்முறையில் ஈடுபடுகிற சாதிகள் தான் எதிரி. அதற்கு மேல் இருக்கிற மற்ற சாதிகள் எல்லாம் யோக்கியம்ங்கிற கண்ணோட்டம் கிடையாது. சாதி உணர்வு என்பது படிநிலை, ஒவ்வொரு ஸ்டேட்டஸ், வர்க்க ஸ்டேட்டஸ் தீர்மானிக்குது. சில சாதியில பொருளாதார அந்தஸ்து இருக்கும்போது அவர்கள் ரோட்ல இறங்கி சண்டை போடுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதற்கு நிகழ்த்துவதற்கு அவர்கள் அடியாளை பயிற்றுபவர்கள் சாதி படிநிலையில் இந்த வர்க்க ஸ்டேட்டஸுக்குள்ளார மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த சாதியின் பிரதிநிதித்துவத்தோடு ஒரு அடியாள் போல் தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த மதத்துல ரொம்ப ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிக்க பயன்படுத்தப்படுறாங்க. அதுதான் இதற்கு எஜமானர்களாக இருக்கிற இது ஒரு ஐடியாலஜி. இது எல்லாமே இருக்குது, இது எல்லாமே தொடர்ந்து இருக்குது. அவர்கள் மௌனமாக இருப்பதே அவர்களோட சம்பந்தம் தான். இது பேராபத்து. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்தியாவில் மிக பேராபத்து. 2 பேருக்கு எதிராக மதவாத மற்றும் ஜாதிவாத கட்சிகள் கட்டுறாங்க. மதவாத கட்சி அப்படி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக. இந்து மத உணர்வுன்னு ஒண்ணு கிடையாது. அது இஸ்லாமிய எதிர்ப்பை தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது. இந்து அவனுக்கு சேர முடியாது. ஒரு இந்து இன்னொரு பொண்ணு கொடுத்து வரதில்லை. அப்ப இந்து உணர்வு என்பதை எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு மூலமாக நிறுவுவது. அப்ப பிற்படுத்தப்பட்ட சாதி உணர்வை எப்படி அறுவடை பண்ணுவதுன்னு சொன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பண்ணுவதுங்க 2 கான்செப்ட்ல பிஜேபி அரசியல் இருக்குது. சார் நம்ம எலாபரேட்டா போக வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க இப்ப சமீபத்துல ஒரிசால பாத்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழால 26 பேர் செத்தான், அடிபட்டு செத்தான். நீங்க திருவிழா அப்படிங்கிற எப்படி அடிபட்டுனா நெரிசல்ல சிக்கிச்சாகிறான். சமீபத்துல நம்ம ஐயப்பன் மலையில கூட அந்த 12 பேர் செத்து. அது விபத்து. சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க மக்களுடைய மனோநிலை மாறணுங்க. நீங்க மக்களுடைய மனோநிலை மாறணும். என்ன மாதிரி மனநிலை மாறணும்? அதாவது கடவுள் என்பவர் பொதுவானவர். எல்லோரும் அதைத்தானே இந்த மக்கள் இப்ப கேட்டாங்க. கேளுங்க, எந்த மக்கள் கேட்டாங்க? கடவுளை கும்புற மக்கள் தானே இப்ப அடி வாங்கியிருக்காங்க. குடிசை எரிக்கப்பட்டதுல கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள். நடந்த பிரச்சனையே வேற சார். இங்க நடந்த பிரச்சனையே அரசியல் அடிப்படை. நான் 2 கட்சிகளையும் நான் குற்றம் சொல்லுவேன். நான் நீங்க உங்களுடைய அதிகார பறிமுதல் செய்ய வேண்டியதற்காக ஏழை மக்களை போட்டு வதைப்பது நியாயம் இல்ல. மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை விட்டிருந்தார், படிச்சு பாருங்க. அதாவது பெண்கள் இதுல குண்டு வீசுவாங்களா? ஒரு பெண்ணை முடிய பிடிச்சு தெருவா இழுத்துட்டு போயிருக்காங்க. என்ன போலீஸ் கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிரா இருக்குங்கிறீங்க? நான் எதிரா கவர்மெண்ட் எதிரா இருக்குங்கிறீங்களா? அரசு குற்றம் சாட்டுறீங்களா? நான் சொல்றேன் எதிரா இருக்குதா சாதகமா இருக்குதான் முடிவு பண்ண வேண்டியது பொதுமக்கள். நான் சொல்றது என்ன, நீங்க போலீஸ் திட்டமிட்டு அந்த ஊர் பகுதியில் உள்ள மக்கள் அரெஸ்ட் செஞ்சாங்கன்னா கவர்மெண்ட்டும் போலீஸும் அவங்களுக்கு எதிரா இருக்கு. அது நீங்க நம்ம அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு நாயரையோ ஒரு நார்த் இந்தியன் அங்க போலீஸ் ஆபீசரா போட்டா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய சென்டிமெண்ட் என்ன சார் தெரியும்? அடிடானா போலீஸ்காரன் அடிப்பான், போய் சுடுறானா சுடுவான். நீங்க வேற யார போடணுங்கிறீங்க? நீங்க தமிழ் அறிந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல போலீஸ் அதிகாரிகள் தாழ்த்தப்பட்டவரை போட்டாலும் சரி, யார போட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல போலீஸ் அதிகாரிகளுக்கு சரியான போஸ்டிங் இந்த கவர்மெண்ட்ல கொடுக்கல. நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நீங்க ஒரு நாயரையோ ஒரு நார்த் இந்தியனையும் கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டிருக்கீங்க. சென்சிட்டிவ் ஏரியால நல்ல சிறப்பான சென்சிட்டிவ் ஏரியால தான் அப்படி போடுவாங்க. சென்சிட்டிவ் ஏரியால தான் அப்படி போடுவாங்க. ஏன்னா அங்க உள்ள சாதி உணர்வுக்கோ ஆட்படக்கூடாதுன்னு அப்படிதான் போடுவாங்க. இப்படிப்பட்ட பரமக்குடி துப்பாக்கி தமிழர் தானே பண்ணாரு. போலீஸ் தமிழர் தானே. ராஜேஷ் தாஸ் தமிழரா? ராஜேஷ் தாஸ விடுங்க. ராஜேஷ் தாஸ நேரா துப்பாக்கி எடுத்து சுட்டாரு. இல்ல இப்ப போலீஸ் அது மொழி தெரியாத போலீஸ், அதனாலதான் பிரச்சனைங்கிறீங்க. அந்த வேற சாதி உணர்வு பிரச்சனை கிடையாது. இதுல சாதி உணர்வு சார். இப்போ இவ்வளவு நாள் அந்த ஊர்ல அண்ணன் தம்பியா பழகிட்டு இவரே சொன்னாரு, நாங்கெல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோம். இவரு அதுதான் சொன்னாரு, நாங்க ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோம், மாமன் மச்சாம்பாங்க, என் வீட்டை இடிச்சிட்டு போயிட்டான்டா அப்படின்னு பேசுறாங்க. நாங்க எங்க அமைதியா இருக்கிறதுல காக்கா கூட்டத்துல கல் எறிஞ்சா நிலைமை என்ன? யாருண்டா கல் எறிஞ்சவன்? அவரை கண்டுபிடிங்க. என்னுடைய வழிபாட்டு உரிமையை கோர்றது கல்லறிவது என்ன வேடிக்கையா இருக்கு? வழிபாட்டை நடத்துகிறேன். ஒட்டுறதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வந்து. உங்களுடைய நிறைவு கருத்து எல்லாரும் நண்பர் எல்லாரும் சொல்றதை பார்த்த, அதாவது எல்லாரும் அவர் முக்கியமாக அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான் தலித்துக்கு எதிராளர்கள் என்ற ஒரு அப்படி அவர் சொல்லல. வன்னியர்களும் தலித்துகளும் நெருக்கமானவர்கள் தான் சொன்னார். வன்னியர்களை ஆதிக்க ஜாதிக்காரர்களும் எல்லா ஜாதிக்காரும் குற்றவாளிகள், வன்னியர்களோட உயர்ந்த ஜாதிக்காரர்கள்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. வன்னியர்களை வன்னியருக்கு மேல் இருக்கிற மற்ற சாதிக்காரர்கள் வன்னியர்களை இழிவா கருதுறாங்க. ஆனா அதை குறித்து வன்னியர்களுக்கு கோபம் வராமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான மனோபாவம் ஜாதி கோயில் கருவறை இதுவும் தவறான தெரியாம சார். இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப மன்னிக்கணும், இவங்க 3 பேர் சொல்றதுக்காக இவர் அண்ணன் சார் கூட பதிவு பண்ணிக்கணும். நான் எங்களுடைய குழு உண்மை அறிவு குழு நேரடி தகவல் இங்க சொல்றேன் நான். அதாவது இவங்க பேப்பர் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் நேரடியா கண்டு குழுவில இருந்து நான் பேசுறேன். உண்மையிலே அங்க நடந்து முழுக்க பாதிக்கப்பட்டது
அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து கட்சியினரும் தாழ்த்தப்பட்டவர்கள் உட்பட அதாவது அவங்க ஆமா ஆனா வந்து அது வந்து ஊர்க்காரர் செய்யவில்லை அந்த தவறை. அவர்கள் தேரை கொளுத்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி அது வந்து அந்த போஸ்டர் ஒட்டி கும்பல் செய்திருக்கணும். இவ்வளவுதான் அவங்க பாதிப்பு. ஒருவர் அரசு கிடையாது, அவர்கள் வீடுகள் அடித்து நொறுக்கப்படவில்லை, டிவி யாருக்கும் இழப்பு கிடையாது. ஆனால் ஊரில் இருக்கின்ற அனைத்து கட்சியினருக்கும் அனைத்து அதாவது எஸ்சி தவிர மற்ற வீடுகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு 70 லட்சம் ரூபாய்க்கான இழப்பீடு 70. இது வந்து தேசிய அதாவது மனித ஒரு மீறல் நடந்திருக்கிறது. அங்கே எதை அதாவது போலீஸ் என்ன பண்ணணும், போலீஸினுடைய ரைட்ஸ் என்ன, மினிமம் போர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா அவர் தண்டிப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நான் கேட்கிறேன். போலீஸுக்கு காவல்துறை செய்து தவறுனாலுமே இன்னைக்கு ஏன் வந்து தேரை எரிச்சதை உடனடியா நீங்க கண்டிக்கல? தேரை எரித்தவர்கள் கண்டிக்கத்தக்கவர்கள் நீங்க ஏன் சொல்லல? தேரை எரித்தவர்கள் அறிக்கையில வரல. இல்ல அந்த நிகழ்ச்சியே காவல்துறை அடிச்சதை பத்தி சொன்னாங்க. ஹைகோர்ட்டுக்குள்ள போய் நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி மண்டை உடைச்சாங்க. போலீஸ்காரங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் யார் சார் கொடுத்தாங்க? காவல்துறை அதிகாரம் குறித்துனா அவங்களும் பேசுவாங்க. நான் கேட்பது என்ன சார் நியாயம் இது? தேரை கொளுத்துனாங்க, கடவுளோட அந்த தேரை கொளுத்துனாங்களா, அதை ஏன் கண்டிச்சு அறிக்கவில்லை? கண்டிப்பா அதை இன்னொன்னு சொன்னாரு. அதாவது அந்த தேரை வந்து அந்த ஊர்வலத்தை தடுத்தது நாங்க தான் சொல்றது, அப்படி கிடையாது. அதுதான் நடத்த நாங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதாவது எங்களுக்கு தான் மறுக்கப்பட்டது, அது ஊரில் வர வேண்டும் என்பதுக்கு நான் வர முடியாது சொன்னதுதான் எங்களுக்கு. ஏன் ஊருக்குள்ள வரக்கூடாது நீங்க தேர? இல்ல நாங்க வர சொல்லல, அவங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்களே அதனாலதான் 3 வருஷம் தேர் நின்னது. பிறகு இந்த வருஷம் பீஸ் கமிட்டி போட்டு தேரை நடத்த சொல்லி எல்லாம். தேரை எரித்தது ஒரு வன்முறை சம்பவமா இல்லையா? கண்டிப்பா வன்முறை சம்பவம். அதை ஏன் கண்டிக்கல? அது யாராக இருந்தாலும் கண்டிக்கப்பட, இப்ப கூட சொல்றேன், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். கஜேந்திரன் சார் கண்டிக்கிறாரு, ஆனா உங்க நிறுவனர் வந்து அவரை கண்டிப்பா பேப்பர்ல கண்டன அறிக்கை. தமிழகத்திலே இன்னும் இப்போ பதிவு செய்கிறேன், தமிழகத்திலே யாருக்கு எந்த மூலையிலே தமிழனுக்காகட்டும் எந்த ஒரு நிகழ்ச்சி மனித மீறல் நிகழ்ச்சி நடைபெற்றாலும் அதன் முதலிலே தேருக்கு மட்டும் தேர் எரிஞ்சது கண்டன, தேர் எரிஞ்சதுக்கு கண்டன அறிக்கை வரல சார். கண்டன அறிக்கை தேர் எரிஞ்சதுக்கு இல்ல சார், தேர் எரிஞ்சதுக்கு இல்ல. நான் கண்டிப்பா உங்களுடைய நிறைவு கருத்தை பாருங்க. அதாவது சமூக தளத்தில் இன்றைக்கு பெருகி வந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய இந்த சாதியவாதத்தை குறித்து யாரும் அக்கறை கொள்வதல்ல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் வன்னியர்கள் இப்போ புதிய சாதியாக தொகுக்கப்படுகிறார்கள். எண்ணிக்கை பெரும்பான்மையினுடைய தொகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் இப்ப தோழர் கூட சொன்னார் மதம்னு சொன்னார், மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் இப்ப அவங்க வந்து காத்து கொண்டு இருப்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல உண்மையிலேயே வன்னியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு எத்தனை சதவீதம் இருக்கிறோம் என்பதை பார்க்கறதுக்கு தயாராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் தொடர்ச்சியாக ஆதிதிராவிடர்கள் எண்ணிக்கை அதிகம் இல்ல, குறிப்பா அவங்களுடைய அது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பார்ப்பு சொல்ல வரேன். நான் எதிர்பார்க்கறதுக்கான காரணம் இது வந்த பிறகு நான் அப்ப இந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு இது போன்ற இது தேர்தலில் வெற்றி தருமா? அப்படி குடிசையில கொளுத்துறது வெற்றி தரும் நினைக்கிறேன். ஒரு வகையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப ஏற்கனவே சொல்லும் பொழுது ஒரு அரசியல் கட்சி தனக்கான வாக்கு வங்கியை ஈர்த்து கொள்வதற்கு ஒன்னு விளம்பர யுக்தியை ஃபாலோ பண்றாங்க, இன்னொன்று பணம் கொடுக்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்கிறாங்க. புதிதாக இது போன்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய புதிய கட்சிகளாக புதிய ஒரு சமூக குழுக்களாக வருகிறவர்கள் எப்படி இதை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னாக்கா, இது போன்ற வன்முறைகளை தங்களுக்கான அறுவடையாக மாற்றி அதன் அடிப்படையில் மக்களை இலவசமாக அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நிமிஷம், இப்ப நீங்க தர்மபுரி எடுத்துங்க, தர்மபுரியில என்ன நடந்தது? தர்மபுரியில யார் கலவரம் பண்ணாங்க? தர்மபுரியில என்ன நடந்தது? மரக்காண கலவரம் யார் பண்ணது? மரக்காணத்துல என்ன நடந்தது? மரக்காண கலவரம் அது வந்து பாமக சாதகமா அமைதுங்கறீங்களா? இந்த கலவரம் மக்கள் மத்தியில இப்ப மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கப்ப மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இத ஒரு அரசியல் கட்சி தங்களுக்கு சாதகமாக எப்படி திருப்ப முடியும்? சரி, நான் கேட்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப தேமுதிகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், அல்லது உள்ளூர்ல இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பிரச்சனைக்காக தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு தலையீட்டுக்கு நோக்கம் தான். அதை சாதி ரீதியாக இவர்கள் தொகுக்கிறார்கள். கண்டிப்பா உங்களுடைய நிறைவு கருத்து அப்படியே முடிஞ்சு அவர் நிறைவு கருத்து சார். நான் ஒரு நிமிஷம் இதில் நிறைவு கருத்து ஒரு நிமிஷம் சொல்லிட்டுமா? டக்குன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம். அதாவது அரசியலுக்கு ஓட்டுக்காக நாங்கள் அரசியல் நடத்த வேண்டும் சொன்னால், நாங்கள் வந்து 22 வருஷமா எங்கள் மருத்துவர் ஐயா வந்து மதுவுக்கு எதிராக கோஷத்தை எழுப்பினாங்க. அந்த மது இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க ஓட்டுக்காக செய்வது, எங்களை தவிர மது பிரச்சனை அது நாங்கள் அல்ல. நாங்கள் ஓட்டுக்காக எங்களுடைய அமைப்பை நாங்கள் நடத்தவில்லை.
எங்கள் நீங்க உங்க அமைப்பு பாமகவும் நீங்களும் சேர்த்துக்கிற ஒரே பாணி எங்களுடைய கொங்கு நாடு ஜனநாயக கட்சியை பற்றி சொல்லுகிறேன். என்னுடைய தலைவர் ஜி கே நாகராஜ் ஆகட்டும், கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய மணிக்கவுண்டர் ஆகட்டும், நாங்கள் யாரிடமும் ஓட்டுக்காக கட்சியோ ஏதோ நடத்தவில்லை. எங்களுக்கு எங்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய அச்சுறுத்தல் இருக்கு உங்க சமூகத்துக்கு. ஆமா, எங்களுடைய யாரால அச்சுறுத்தல் இருக்கு உங்க சமூகத்துக்கு? எங்க சமூகத்திற்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு நான் சொல்லவே இல்லையே. நீங்க சொன்னீங்க பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு என்று சொன்னால் அது இனி டைம் இல்ல, அது நீ ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. அதனால எங்களுடைய சமுதாயம் மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ வேண்டும். நாங்கள் யாருக்கும் தொல்லை கொடுப்பவர்கள் அல்ல. எங்களை அண்டி பிழைப்பவர்களை நாங்கள் வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இந்த தேரை எரித்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவனால் தண்டிக்கப்படுவார்கள். உங்கள் நிறைய கருத்து? ஆண்டவனால் தண்டிக்கப்படுவார்கள் இறை நம்பிக்கையோடு சொல்றாரு. நீதி சட்ட பிரகாரம் இதுவரைக்கும் நடந்த தலித் மக்கள் மீது நடந்த வன்முறைகள் இது எவ்வளவோ அட்ராசிட்டிஸ் வந்திருக்குது, ஊடகங்கள்ல வந்திருக்குது, அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இது வரைக்கும் எதுக்கும் நீதி கிடைச்சதே கிடையாது. தர்மபுரி சம்பவம் நடந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குது. பெரிய இஷ்யூவா பேசப்பட்டது, பெரிய அளவுல எல்லாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. அடுத்த இஷ்யூ போயிட்டே இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறைகளுக்கான சட்டத்தை இன்னும் கூடுதலாக்குவது, அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இன்னும் அதை பலப்படுத்துவது அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போறது ஒண்ணு. அப்ப இது போன்ற வன்முறைகளில் ஈடுபடுறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களின் சொத்துக்களை சூறையாடுற தன்மையில் இருக்கும் போது என்ன தண்டனையில் திருத்தம் கொண்டு வந்து அது சிறப்பா மாத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, யார் ஈடுபடுறாங்களோ என்ன திருத்தம் வேணும்னா, நான் என்ன விரும்புறேன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகள் கொளுத்தப்படுது, வீடுகள் இடிக்கப்படுது, சொத்துக்கள் சூறையாடப்படுதுன்னா யார் அதில் ஈடுபட்டார்களோ அவர்களை கைது செய்து தண்டனை கொடுப்பது மட்டுமல்ல, வெளியில் வந்துருவாங்க. மாறாக யார் ஈடுபட்டார்களோ அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக தருவது என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை சிறப்பா செய்யும் போது, அவன் வீட்டுல கைய வச்சுனா உன் வீட்டுல இருக்கிற டிவி தூக்குவான், அவன் வீட்டு ஃப்ரிட்ஜை உடைச்சுனா உன் வீட்டு ஃப்ரிட்ஜ் எடுப்பாங்க. அப்ப அந்த வீட்டு மக்களின் சொத்தை சூறையாடினால் இவர்களின் சொத்தை ஜப்தி செய்து அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அரசு இழப்படும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்து நடக்காம இருப்பதற்கு இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மிக குறிப்பாக வன்னியர் சமுதாயம், கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த குற்றப்பரம் என்று அறிவிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய போராடி இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் மத்திய அரசு மற்றும் மற்ற இடங்கள்ல அரசு ஊழியர்களா இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்ல, டாக்டர் அம்பேத்கர் தான். இதையும் அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, அது அறியாமல் இருக்கிறாங்க அந்த மக்கள். ஆனால் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து கள்ளர் சமுதாயம் சேர்ந்த மக்களும் வன்னியர் சமுதாயம் சேர்ந்த மக்களும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவந்த ராஜாஜியை இவர்கள் எல்லாம் பாசமா பாக்குறாங்க, தன் கல்வியை தடுத்த ராஜாஜியை. ஆனால் இவர்கள் கல்விக்காக சட்டம் இயற்றிய போராடிய டாக்டர் அம்பேத்கர் எதிரியா பாக்குறாங்க. இந்த மனநிலை மாறி ஒரு காந்தியை போல், ஒரு நேருவை போல், ஒரு மற்ற பெரியாரை போல் எப்படி பொது தளத்தில் டாக்டர் அம்பேத்கர் அறியப்பட்டு அவர்கள் சிலையை போல் கூண்டுக்குள்ள இருந்து என்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் பொது வழிக்கு வராரோ அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களோட வன்முறை குறையும், சாதி இந்துக்கள் மத்தியில் மாற்றம் வரும். அரசியல் வன்னியர்களின் தலைவர் அம்பேத்கர். வன்னியர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தான். ஒரே நிமிஷம் சார், யார் வீட்டுல டிவி அடிக்கிறாங்களோ எல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க உடைக்கணும்னு, அப்ப வந்து எஸ்பி உடைக்கணும்னு சொல்லல, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அவங்க வீட்டுக்கு ஒரு டிவி உடைக்க சொல்லுங்க போயிட்டு. உடைக்க சொல்லல, அதாவது ஆரம்பத்துல மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவரா தவறா பேசுறாரு. தாழ்த்தப்பட்ட விஷ கிருமிகள்ங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு தலித் மக்கள் அவர்களை சொல்றது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த விவாதத்தில் அந்த சேஷ சமுத்திரம் என்கின்ற அந்த கிராமத்தில் சேரி பகுதியில் இருந்த தேர் எரிக்கப்பட்டதற்கு யார் காரணம், யாரால் அது எரிக்கப்பட்டது, பின்னால் அரசியல் இருக்கிறதா, இயல்பாகவே மக்களிடம் அந்த அரசியல் உணர்வு இருக்கிறதா, அங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களும் இடைநிலை சமூகமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சமூகங்களும் கலாச்சாரத்தால், மொழியால், இனத்தால், பழக்க வழக்கத்தால், தொழிலால் ஒரே பழக்க வழக்கங்களை கொண்டிருந்த மக்களாக இருந்தாலும் ஏன் அவர்களுக்குள் பிளவு வருகிறது, அந்த உணர்வை, ஆதிக்க உணர்வை யார் தூண்டி விடுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து மிக விரிவாக நடைபெற்றது. இது போன்ற சம்பவங்கள் யாருக்கு நடைபெற்றாலும், யார் செய்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது என்பதும் இங்க மிக விரிவாக வந்திருந்த 4 ஆளுமைகளும் பதிவு செய்தார்கள். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த எழுத்தாளர் மற்றும் தலித் திறனாய்வாளர் அன்புச்செல்வம் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கஜேந்திரன் அவர்களுக்கும், கொங்கு இளைஞர் பேரவையை, ஜனநாயக பேரவையை சேர்ந்திருந்த வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், எழுத்தாளர் பெரியாரிய சிந்தனையாளர் வே மதிமாறன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.